Anitha Pushpavanamkuppusamy Viha YouTube channel அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். நம்முடைய YouTube சேனல்ல தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கு இந்த பதிவில் தலையில் எந்த விதமான பூக்களை சூட்டிக் கொண்டால் மகாலட்சுமி நம்மிடம் தங்குவாள் என்கின்ற செய்தியை பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொலியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். பொதுவாகவே பூ வைத்து கொள்வது அழகுக்காக மற்றும் அதன் மனத்துக்காக அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி. ஆனால் ஆரோக்கிய ரீதியாகவும் அது பல நன்மைகளை ஏற்படுத்தும் அப்படின்றது இந்த சமீப காலமாக சிலர் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. ஆரோக்கியத்திற்கு எந்த வகையில் நன்மை சேர்க்கும் அப்படின்றத ஒரு பதிவாக நான் கொடுத்துருக்கேன். அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இருந்தால் கூட கொஞ்சம் சுட்டி காட்டினா தான் நமக்கு இந்த ஆரோக்கியத்திற்கும் விஞ்ஞானபூர்வமாகவும் மெய்ஞானபூர்வமாக இந்த மலர்கள் எந்த வகையில் நன்மை சேர்க்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஒரு பெண் விசேஷ நாள்களில் கட்டாயம் பூ வச்சுப்பா, தினமும் வைக்கிறாளோ இல்லையோ. விசேஷ நாள்னா பூ எத்தனை விலையாக இருந்தால் கூட பரவாயில்ல, கொஞ்சமாவது வாங்கி வச்சுப்பா. காரணம் அழகாகவும் இருக்கும், மனமாகவும் இருக்கும், பார்க்க மங்களகரமாக இருப்பா, மகாலட்சுமி மாதிரி இருப்பா அப்படின்னு சொல்லலாம். சில பெண்கள் பார்த்திங்கன்னா தினமுமே பூ வச்சுப்பாங்க, இத்தினூண்டாவது வச்சுப்பாங்க. அது சின்ன வயசுலேருந்தே வீட்டில் பழக்கப்படுத்திப்பாங்க. அதனுடைய நன்மைகள் சொல்லியிருப்பாங்க. பொம்பளை பிள்ளைன்னா பூ வச்சுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அதுவும் திருமணம் ஆகிட்ட பின்னாடி கட்டாயம் சுமங்கலி பெண்கள் பூ வச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் எனக்கு ஒரு முரண்பாடு கருத்து இருக்குது, இந்த இடத்துல நான் சொல்லிடுறேன். குழந்தையாக இருக்கும் பொழுதே ஒரு தாய் ஒரு பெண்ணுக்கு மலர் சூட்டி அழகு பார்க்குறா. ஆனால் சுமங்கலி பெண்கள் தான் வைக்கணும், கைம்பெண்கள் வைக்கக்கூடாதுன்ற ஒரு கருத்து இருக்குது இல்லையா? அதில் எனக்கு உடன்பாடே கிடையாது. காரணம் என்னென்னா, அதில் இருக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகளை பாருங்கள். எப்படி ஆரோக்கியத்திற்கு நன்மை சேர்க்குது பூக்கள் எல்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பூவை நம்ம தலையில் சூடுறது பின்னாடி சூடுறோம். அது ரொம்ப மேலேயும் இருக்கக்கூடாது, ரொம்ப கீழேயும் இருக்கக்கூடாது. அதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது இல்லையா? அந்த இடத்துல வச்சாதான் அது பழகி போயிடும் நமக்கு வைக்க வைக்க. எந்த இடத்துல வச்சா சரியாக பார்வையில் தெரியும், அழகு சேர்க்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல சரியாக வைப்போம். அந்த இடத்துல சக்கரா இருக்குது, பைனியல் கிளாண்ட் அப்படின்னு விஞ்ஞானபூர்வமாக பெயர் சொல்லுவாங்க. அந்த பைனியல் கிளாண்ட் நம்முடைய நரம்பு இயக்கங்களை சரியாக இயங்க செய்யக்கூடியது. அந்த நரம்புகள் சரியாக இயங்கினாதான் நம்ம சந்தோஷமாக இருந்தால் நம்மளுடைய மூடு ஸ்விங்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய நரம்பின் செயல்பாடுகள் அப்படின்னு சொல்லலாம். அந்த இடத்துல நம்ம பூ வச்சுக்கிட்டோம்னா அதில் இருக்கக்கூடிய மனம் குணம் எல்லாம் அந்த நரம்பு வழியாக நம்ம உடம்புக்குள்ளே ஊடுருவி நம்ம மனசுக்கெல்லாம் பரவிட்டு நமக்கு ஒரு புத்துணர்ச்சியை ஏற்படுத்தும். நம்முடைய மூடு சரியில்லை, இல்லை ஸ்ட்ரெஸ் ஆகிருக்கு அப்படின்னா கொஞ்சம் பூ வச்சு பாருங்கள், நமக்கு அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீவ் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த மூடு ஸ்விங் கூட சரியாயிடும். இப்படி ஆரோக்கியத்திற்கு நல்லது செய்யுது. அடுத்தது நம்ம ஆன்மீக ரீதியாக போயிடலாம். ஏன்னா இதை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதனால் ஆன்மீக ரீதியாக பார்க்கும் பொழுது ஒவ்வொரு பூவிற்கும் ஒவ்வொரு குணம் இருக்குது, ஒவ்வொரு மனம் இருக்குது. அதனால தான் நம்ம சுவாமிக்கு பூச்சி விடுறோம். சாதாரணமாக நாம் வழிபடும் பொழுது நமக்கு பகவானுடைய அருள் கிடைக்கும் கட்டாயம். ஆனால் பூ வச்சு வழிபடும் பொழுது நமக்கு கூடுதல் பலன்கள் கிடைக்கும். ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு பூ பிடிக்கும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது மகாலட்சுமி தாயாருக்கு தாமரைப்பூ பிடிக்கும், மணமான அத்தனை மலர்களும் பிடிக்கும். குறிப்பாக சொல்லணும்னா மல்லிகைப்பூ, மரிக்கொழுந்து, அப்புறம் ஜாதி மல்லி, நித்திய மல்லி, முல்லைப்பூ, இது போன்ற மணமுள்ள மலர்கள் அத்தனையுமே மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்த பூக்களாக எல்லா தெய்வங்களுக்கும் பிடிக்கும். அதிலும் குறிப்பாக பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயார் எப்பொழுதுமே மணமான இடங்களில் இருப்பாங்க, சுத்தமான இடங்களில் இருப்பாங்கன்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம். அதனால் இந்த மணமான மலர்களைத்தான் நம்ம பெரியவங்க தலையில் சூட்டுவதற்காக பயிற்சி கொடுத்துருக்காங்க நமக்கு. இந்த மலர்களை தொடர்ந்து எந்த பெண் சூட்டுகின்றாளோ அந்த இடத்துல மகாலட்சுமி தாயார் குடிகொள்வாள். ஒரு பெண்ணினுடைய முடியும் தலையும் எப்பொழுதுமே சுத்தமாகவும் மணமாகவும் இருக்க வேண்டும். அந்த இடத்துல தான் மகாலட்சுமியின் அருள் அந்த தலை வழியாக நம்ம உடம்புக்கு எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். ஒரு பெரியவங்க நம்ம தலையை தொட்டு ஆசீர்வாதம் பண்ணுறாங்கன்னா காரணம் அவர்களுடைய சக்தியெல்லாம் நம்ம உடம்புக்குள்ளே பரவிட்டு நம்ம உடம்புல தங்கி இருக்கும் அப்படின்றது. அதே போல் தான் மகாலட்சுமி தாயாருடைய
ஆசிகள் நமக்கு இந்த தலை வழியாக கிடைத்து நம்ம உடம்புல தங்கணும். அந்த ஆற்றல், அந்த சக்தி இருந்தால் நம்ம இன்னும் கூடுதலாக செயல்படலாம். நம்ம முகமும் பொலிவாக இருக்கும். இந்த தலையில் இருக்கக்கூடிய முகத்துக்கு தான் பார்த்திங்கன்னா திருமணமான பெண்கள் சீமந்த பிரதேசத்தில் பொட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நெற்றியில் பொட்டு வைக்கணும் அப்படின்னுலாம் சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்தால் தான் பொண்ணு மங்களகரமாக இருப்பா, மகாலட்சுமி தங்குவான்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஒன்றோடு ஒன்று எல்லாமே தொடர்புடையது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நிறைய பெருசாக முழமாக பூ வைக்கலைன்னா கூட கொஞ்சமாவது பூ கிள்ளி தலையில் வச்சுக்கோங்க. இந்த செய்திகள் எல்லாம் தெரிய ஆரம்பித்த பின்னாடி நான் பூ தலையில் தினமுமே சூடிக்கிட்டு வர்றேங்க. நிறைய மாற்றங்கள், நல்ல மாற்றங்கள் தெரியுது. நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருந்தால் கூட, பயணம் பண்ணிட்டு வந்த களைப்பு அப்படி இப்படி இருந்தால் கூட பூவை வச்ச பின்னாடி ஒரு நல்ல மனசுக்கு ஒரு இதமாக இருக்குது, குளிர்ச்சி ஏற்படுவதை உணர முடியுது. முடிஞ்ச வரைக்கும் நம்ம பெரியவங்க சொன்னது போல் நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டோன்னா நம்ம வாழ்க்கையில் மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது, செல்வத்திற்கு பஞ்சம் இருக்காது. இந்த பூவை சின்ன குழந்தையிலிருந்து வயசானவங்க வரைக்கும் யார் வேணால் வச்சுக்கலாங்க. இந்த கைம்பெண்கள் வைக்கலாமா வேண்டாமான்னு கேட்குறீங்கள, வைக்கலாம், தாராளமாக வைக்கலாம். அழகுக்காக மட்டும் கிடையாது. நான் ஏற்கனவே சொன்னேன்ல, சின்ன பருவத்திலிருந்தே வச்சு அம்மா வச்சு அழகு பார்த்துருக்காங்க. இதில் ஆரோக்கிய ரீதியாக பல நன்மைகள் இருக்கும் பொழுது, நம்ம மூளை சிறப்பாக செயல்படும் என்கின்ற செய்திக்கு இருக்கும் பொழுது, அப்புறம் மகாலட்சுமி தாயாரின் அருள் கிடைக்கும் என்கின்ற செய்தியெல்லாம் தெரிஞ்ச பின்னாடி கைம்பெண்கள் ஏன் பூ வைக்கக்கூடாது? நம்ம தலை நிறைய அள்ளி வைக்கிறேன்னா கூட கொஞ்சம் பூவை கிள்ளி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ரோஜா பூ இருக்கு இல்லையா, அதுலேயும் ஒரு மனம் இருக்குது. ரோஜா பூ கூட பூஜைக்கு அதிகமாக பயன்படுத்துவாங்க. மகாலட்சுமி பூஜைக்கெல்லாம் அந்த பன்னீர் ரோஸ் எல்லாம் கிடச்சிதுன்னா ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க, தவறே கிடையாது. இப்போ இதில் ஒரு கேள்வி எல்லாம், அம்மா எங்களுக்கு மணமான பூவெல்லாம் சீசனில் தான் கிடைக்குதுங்க. நீங்கள் இப்போ மல்லிகைப்பூ சொல்கிறீங்க, ஜாதி பூ சொல்கிறீங்க, நித்திய மல்லி சொல்கிறீங்க, முல்லை சொல்கிறீங்க, இது எப்போவுமே கிடச்சிக்கிட்டா இருக்குது. கிடைக்காத நேரத்தில் போய் வாங்கலான்னு பார்த்தா அநியாய விலை சொல்கிறாங்களே அப்படின்னு. அநியாய விலை கிடையாதுங்க, கிடைக்க மாட்டேங்குது. கிடைக்கிறத கொஞ்சம் பறிச்சுட்டு அவங்க கட்டி விற்கிறாங்க இல்லையா, அதனால் கொஞ்சம் கூடுதலாக தான் விற்பாங்க. அந்த விலை கொடுத்து வாங்க முடியல. இந்த காட்டு மல்லி எல்லாம் எப்போவுமே கிடைக்கும், கனகாம்பரம் கிடைக்கும், டிசம்பர் பூ கிடைக்கும். அதெல்லாம் வச்சுக்கலாமா அப்படின்ட்டிங்கன்னா தாராளமாக வைக்கலாம். இந்த மணத்துக்கும் நிறத்துக்கும் குணம் இருக்குது. அதனால் எந்தெந்த சீசனில் எந்தெந்த பூ இருக்கோ அதை வச்சுக்கோங்க. மறிக்கொழுந்தெல்லாம் வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் இன்னொன்று சொல்கிறேன், எந்த பூ கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் நமக்கு ரோஜா பூ எப்போவுமே கிடச்சிக்கிட்டு இருக்கும். அந்த ரோஜா பூவை நம்ம வச்சுக்கலாம். அதனால் கூட மகாலட்சுமி தாயாரின் பரிபூர்ண அருள் நம்மக்கிட்ட எப்போவுமே இருந்துக்கிட்டு இருக்கும். ஃபாரினில் இருக்கிறவங்க சொல்வீங்க, மணமான மலருக்கெல்லாம் நாங்கள் எங்கே போகிறதுங்க, ஒரு கருவேப்பிலை வாங்கணுன்னாலே ரொம்ப தூரம் போகணும், இந்த பூவெல்லாம் வாங்கறதுக்கு எங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா, நான் சொன்னது போல் இந்த ரோஜா பூ அங்கெல்லாம் அந்த கிளைமேட்டுக்கு ரொம்ப அழகழகாக பல நேரங்களில் வளர்ந்துருக்கும். அந்த மலர்களை வச்சுக்கலாம். சரி, இந்த பதிவில் மகாலட்சுமி தாயின் பரிபூர்ண அருள் கிடைக்க தலையில் பூ வைக்கணும் அப்படின்ற செய்தியை பார்த்தோம். இந்த பதிவை முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம விஹா ஆன்லைன் பற்றி பார்ப்போம். விஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப். இது வரைக்கும் யாராவது விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணலைன்னா உடனே ப்ளே ஸ்டோர், ஆப் ஸ்டோர் போங்க. விஹா ஆன்லைன் அப்படின்னு தமிழில் கொடுக்கப்பட்ட ஸ்பெல்லிங் பார்த்துட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படியே புரியலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்க்கான லிங்க்ஸ் தரப்பட்டிருக்கு, அதை பார்த்து டவுன்லோடு பண்ணிக்கோங்க. இது தவிர viha.online என்கின்ற இ-காமர்ஸ் வெப்சைட்டும் நாங்கள் வச்சுருக்கோம். நேரில் பொருள்கள் பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய விஹா ஷாப்புக்கு வாங்க. அதற்கான ஃபோன் நம்பர், அட்ரஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரப்பட்டிருக்கு. viha.online இ-காமர்ஸ் வெப்சைட்டில் மற்றும் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பில் தரப்பட்டிருக்கு. அது தவிர கூகுள் மேப்ஸ்லேயும் விஹா ஷாப் சென்னை அப்படின்னு போட்டிங்கன்னா கூகுள் மேப் அழகாக கைடு பண்ணி கொண்டு வந்து விட்டுரும். இப்போல்லாம் அதைத்தான் நம்பி நம்ம போயிட்டுருக்கோம். சரி, இன்னொரு முக்கியமான செய்தி சொல்லிக்கிறேங்க. எங்களுடைய விஹா ஷாப்க்கான பிரான்ச்சஸ் உங்கள் ஊரில் அல்லது உங்கள் நாட்டில் எங்கேயுமே இருக்காது. ஒரே ஒரு கடை சென்னையில் நான் வச்சுருக்கேங்க. ஒரு போலியை தடுக்கணும்னா இவ்வளவெல்லாம் சொல்ல வேண்டியதாக இருக்குது. போலிகளை தடுப்பதற்காக தான் நம்ம விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் உருவாக்குனதே. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா அதில் தான் ஆர்டர் போட போகிறீங்க. அதனால தான் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். இந்த பதிவு முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயமும் சொல்லிக்கிறாங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் பட்டனில் ஆல் என்கின்ற ஆப்ஷனை தொட்டு விடுங்க. அப்போ தான் உங்களுடைய கவனத்திற்கு என்னுடைய பதிவுகள் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். உங்களுக்கு எது போன்ற பதிவுகள் தேவைன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை படித்து நான் பதிவாக தர்றேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான
வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.